ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில மனிதர்கள் உண்மை உள்ளவர்கள் எவர்களோ அவர்களுக்குத்தான் பெரிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய பொறுப்பை கொடுத்து அதிலே அவர்கள் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள், உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், கடமை உணர்வு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பார்கள். அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் அவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருப்பான். Dear child of God, in this life, if you want to employ someone, you will give a small responsibility to him or to her. And you will check whether they are faithful and responsible in the position that you have given unto them. If they are responsible and they are dedicated and they are up to the mark of your expectation, then you will give them bigger responsibilities and bigger positions. That is the same way our Lord also does. He says, if anyone is faithful in little, he'll be faithful in much. That is true. If anyone is dishonest in little, he will be dishonest in much also. We need to be very careful about choosing the people for employment, for ministry. The word of God says, if you are faithful in little things, God is going to promote you for a higher position with the higher responsibilities. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். நீங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கீங்களா? இல்ல எனக்கு கொஞ்சம் தானே கொடுத்தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? There are people, they are complaining that they are not given bigger positions. Even they are not able to prove themselves, be honest in whatever the position given unto them. Do not complain. Be responsible. Do your duty. நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் குறை சொல்லாதபடிக்கு, எனக்கு கொஞ்சம் தானே கொடுத்திருக்கிறாங்க, என்னுடைய பொறுப்பு சிறிய பொறுப்பு அல்லவா என்று நினைக்காதபடிக்கு கொடுத்த பொறுப்பில உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். Let us be faithful in small things. Let us be honest in small things. Let us prove our integrity in small things so that God will bless us with great things, with great responsibilities, with great positions. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். நீங்க கர்த்தருக்காக செய்யுங்க, கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா இருங்க. எனக்கு பெரிய ஊழியம் இல்லையே, எனக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படலையே, எனக்கு பெரிய வேலை கிடைக்கலையே என்று இருக்காதீங்க. கொடுக்கப்பட்ட வேலையில, கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மை உத்தமமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருந்து அநேகத்திற்கு அதிகாரிகளாய் மாற அவர்களுக்கு உதவி செய்து கொடுத்த பொறுப்பிலே அவர்கள் எந்த விதத்திலும் அநீதி உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அநீதி உள்ளவர்கள் ஒரு நாளும் முன்னேற முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு ஞான இருதயத்தை கொடும், உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து உமக்காக வாழ கர்த்தாவே கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.